நான் எதுவும் பண்ணலைங்க, என்னை விட்டுருங்க. நான் செஞ்சது தப்பு தாங்க. லைவ்லாம் வேணாங்க. ஐயோ வட்டியா? ஐயோ நான் வட்டிலாம் யாருக்கும் கொடுக்குதில்லைங்க. ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க. மூஞ்ச பாவமாக வச்சுருக்காங்கல்ல, இவங்க தான் கந்து வட்டி கனகா. இவங்க பண்ணாத அட்டூழியமே கிடையாதுங்க. கொஞ்சம் நஞ்சமாக பண்ணியிருக்காங்க. யார் கதற விட்டாங்கன்னு பார்ப்போமா? அக்கா வணக்கம்க்கா. வணக்கம் வணக்கம். சரி ஒற்றைக்குச்சி, காசு வாங்கும் போது மட்டும் நல்லா இருந்தது, கொடுக்கும் போது மட்டும் இவ்வளோ நாள் ஆக்குற, எப்போ கொடுப்ப? அக்கா அக்கா அடுத்த மாதம் கொடுத்துட்றேங்க்கா. இதையே 2 மாதமாக சொல்லிட்டு இருக்க நீ. யோ, எவ்வளோ இடத்துல ஏமாறுற? காசை கொடுக்க வேண்டியதாயா? கேளுடா, நல்லா கேளு. உங்கள் அப்பனுக்கு நல்லா உரைக்கிற மாதிரி கேளு. கேட்குறேங்க, நீ கம்முனுரு. அதான் சொன்னேன், பிசாசுங்கிட்டலாம் வாங்காதானே. ஏய், யாரை பிசாசுன்ற? ஒன்னதான் ஒரு வட்டி வாங்குறியா 2 வட்டி வாங்குறியா? 10 வட்டி வாங்குறல. ஏய், 10 வட்டினால பரவாயில்லன்னு நீங்கள் தானே வாங்கிட்டு போகிறீங்க. சரி, நாங்கள் தான் வாங்கிட்டு போகிறோம்னு வச்சுக்கோ. அந்த வட்டிக்கு இன்னொரு வட்டி போடுறிய, அது என்ன கணக்கு? ஏய் சின்ன பையன் நீ, அதெல்லாம் ஏன் நீ பேசுகிற? ஒழுங்காக கப்பலை காசு கொடுக்க சொல்லு. அக்கா அடுத்த மாதம் இப்படியே கொடுத்துட்றேங்க்கா. தோதா இருக்கு அக்கா. அக்கா ஒன்னதான் தேடிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? வேலை எதனா ஆகணும்னா தான் தேடுவீங்க. ஆமாங்கா, நம்ம ஃப்ரெண்டு ஒரு 10 ரூபா தேவையா? வட்டியெல்லாம் சொல்லிட்டியா? ஏடா 5 வட்டி சொல்லிட்டேங்க. 5 வட்டி வட்டியா? வட்டியா? இந்தாப்பா, ஒழுங்கா கொடுத்துருவியா? கரெக்டாக கொடுத்துட்றேம்மா. ஒழுங்கா குட்டினா அக்காவா பாப்ப, இல்லைன்னா என்ன பத்திரகாலியாக பாப்ப. ஏக்கா அதெல்லாம் பிரச்சனை வராது, நான் பார்த்துக்கிறேன், நீ கொடுக்க. இந்தா 3 மாதம் வட்டியை பிடிச்சின்னு 5500 இருக்கு பாரு. 3 மாதம் வட்டியா? அம்மா அடுத்த மாதம் கண்டிப்பாக கொடுத்துட்றேம்மா. நீ நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது. கம்பல்சரி 3 மாதம் வட்டி பிடிச்சின்னு தான் கொடுப்போம். யோ, என்னையா இப்படி ஃப்ராட் தரம் பண்ணுது? கரெக்டாக 5500 இருக்குக்கா. இந்தாப்பா, மாதம் மாதம் கொடுத்துருப்பா. யோ, உன்னோட 5% ஊட்டாண்டு வந்து வாங்கிக்கோ. சரிக்கா. யோ 500 கொடு. 500ரூவாவா? எதுக்கு? சரிப்பா, ஒழுங்கா மாதம் மாதம் கட்டிடணும். பாத்தியா, 5 வட்டிக்கு நான் கொடுக்குறேன், அவங்களா தேடி வந்து வாங்குறாங்க. இப்படி ஊரை ஏமாற்றி சம்பாதிக்கிறியே, இந்த காசெல்லாம் சம்பாதிச்சு என்ன பண்ண போற? டேய், நான் ஏன்டா ஊரை ஏமாற்றி சம்பாதிக்கிறேன்? உங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுறேன். ஆமாம், யார் கஷ்டத்தில் இருந்தாலும் அக்கா உதவி பண்ணலாம். உங்களை மாதிரி ஆளுலாம் இருக்கிறனால தான் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் பெருகிறாங்க. ஏய் தம்பி, நீ ஓவராக பேசுகிற, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. சின்ன பையன் ஏதோ பேசிட்டாங்க்கா. அடுத்த மாதம் எப்படியாச்சும் கொடுத்துட்றேங்க்கா. கொடுக்கலன்னா என்ன நடக்குன்னு கேளு. தம்பி, கொடுக்கலன்னா அவ்வளோதான், உன் கதை கந்தல். பார்த்து நடந்துக்கோ. அட பாவிகளா. டேய் டேய் விட்டுறா டேய். ஏய் வயசானவன்டா, விட்டுருங்கடா. ஆ, தூக்கிட்டு வந்துட்டீங்களா? ஏய் ஏகோய் என்னக்கா அதெல்லாம்? ஏண்டா சொட்ட தலையா, வாங்கின காசும் கொடுக்கல, வட்டி காசும் கொடுக்கல. எவ்வளோ காசு நான் வாங்கினேன் உங்ககிட்ட? 10,000 ரூபாய். எவ்வளோ கொடுத்தா நீ என்கிட்ட? நீ 10 வட்டிக்கு வாங்கணும்னு நினைக்கிறேன். 7,000 ரூபா கொடுத்தேன். ஏக்கா, அந்த 5% வட்டி 1500 ஆச்சே. ஆமாம் ஆமாம், 4,500 ரூபா 3 மாதம் வட்டியை பிடிச்சிட்டு 5,000 ரூபா கொடுத்தேன். 5,000 குட்டியா? ஆமாண்டா, அதான் கொடுத்தோமே, அதான் 3 மாதம் ஆச்சே. 3 மாதம் எவ்வளோ கொடுத்தேன்? 3000 3 மாதம் கொடுத்தேன். அப்போ மிச்சம் எவ்வளோ தரணும் நான்? 1000 ரூபாய் அசல் தரணும். அப்போ வட்டி எவ்வளோ தரணும்? 1500 ரூபா. ஏய் பேரிக்கா மூஞ்சி, நான் 1000 ரூபா தான் தரணும், வட்டி எப்படி 1000 ரூபா தரணும்? ஏய், அந்த 10,000 ரூபா வட்டி சேர்த்து தான் 1500 ரூபா தரணும். யாரை ஏமாத்துற? இந்த மாதிரி இழிச்சவங்களாம் ஏமாற்றலாம், என்ன ஏமாற்ற முடியாது. கரெக்டாக கேட்டப்பா நீ. ஏய் மௌனே, எனக்கும் அப்படி தானே ஏமாத்துது. ஏய் என்னடா மாற்றி மாற்றி பேசுகிறீங்க? ஒழுங்கா காசு எடுத்து வச்சுட்டு போங்கடா. காசு வைக்கலன்னா என்ன பண்ணுவ? உன் வீட்டை கொளுத்துவேன், ஆளை வச்சு இடிப்பேன். ஓஹோ, கொளுத்துறதுக்கோ இடிக்கிறதுக்கோ எவ்வளோ செலவாகும் தெரியும்ல? எவ்வளோ ஆனால் ஆகட்டும்டா, என் கெத்த விட மாட்டேன்டா. ஏதா கூட வந்திருக்கானே, இவனுக்கு என்ன காசு? அவனுக்காடா 2000 ரூபாய். அவன் கொடுக்குற 2500 இவனையாக்கா வச்ச? யோ, என்னய்யா என் வேலைக்கு உழ வைக்கிற? நாங்களாம் இல்லைன்னா அக்கா வசூலே பண்ண முடியாது. நீங்கள் ஏன்டா கோவப்படுறீங்க? விட்றா. ஏய் காசுடுறா. உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ. ஏய் 100.
அவ்வளோ தெனாவட்டா உங்களுக்கு? கையை காலை உடைக்க வேண்டியதுதான். ஆ எப்படி வச்சிருவோம் நாங்கள பார்க்குறோம். வேணா வா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். டேய், போலீஸே எங்க பக்கம்டா? போலீஸே மட்டு வச்சிருக்கீங்களா? தம்பி, எங்களுக்கு ஏகப்பட்ட லிங்க் இருக்கு. மந்திரி வரைக்கும் பேசுவோம். ஏக்கா ஏன்க்கா இப்படி பேசி வில்லங்கத்தில் மாட்டேங்கிற? அப்போதான்டா பயப்படுவானுங்க. ஏன்னா வா நம்ம ஏதாவது யூடியூப் சேனலில் போய் லைவ்ல பேசலாம். டேய், எப்பா 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 டேய், லைவா? ஆமாம், நீங்கள் என்னென்ன பேசுறீங்களோ எல்லாத்தையும் லைவ்ல பேச போகிறோம். டேய் 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 கண்ணா, நீங்கள் காசே தர தேவையில்லடா. இப்போதான் போலீஸ் தெரியும் மந்திரி தெரியும்னா? போலீஸோட மந்திரியோட மீடியாவுக்கு பவர் அதிகம்ப்பா. மீடியாக்கும் பவர் அதிகம், எங்களை மாதிரி ஏழைக்கும் பவர் அதிகம். ஏக்கா என்னக்கா நீ அவனுக்கெல்லாம் பயப்படுற? டேய் கம்முனுறா. எப்படியாப்பட்ட ஆளையே மீடியாவில் கீழ்ச்சி எடுக்கிறாங்க. வெவ்வார் உனக்கு கொடுக்க வேண்டியது 1000 ரூபாய். அடுத்த மாதம் எங்கள் நைனாயிட்டு வந்து கொடுத்துருவாரு. அது வரலாம் எதுவும் பேசக்கூடாது. அப்பா, அந்த 1000 ரூபா கூட வேணாப்பா. நீ மீடியா கிடியான்னு போயிடாதப்பா. எங்களுக்கு எதுக்கு அந்த பாவ பணம்? வா நைனா போகலாம். அப்பா, கொஞ்ச நேரத்தில் மாட்டின்னு இருப்போமே. ஏகோ அப்படி என்னதாக்கா பண்ணுவாங்க மீடியா? ரொம்ப கெட்டவனை நல்லவனை ஆக்கும், ரொம்ப நல்லவனை கெட்டவனாவும் ஆக்கும். ஓஹோ, அதுக்கு தான் பயப்படுறியா? சரிக்கா, நானும் லைவ்ல போய் பேசுகிறேன்.